ஷோ. இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. ஸோ இப்போ நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான வெஜிடபிள்ஸ், அதாவது ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள்ஸும் இருக்கும். அண்ட் ப்ளஸ் இந்த கீரை அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த சில பசங்களாம் ஐயோ மம்மி கீரை கொடுக்க போகிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி துப்புவாங்க. ஆனால் அந்த கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். பெரியவங்களுக்கு தெரியும், ஆனால் சின்னவங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு முடி வந்து கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும்னு சொல்லுவாங்க. அண்ட் அல்சர், அதுக்கப்புறமா வந்து அனிமிக் பேஷன்ஸ், நீங்களாம் கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அண்ட் ப்ளஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸோ நீங்கள் வந்து கீரை, அதாவது வாரத்தில் அட்லீஸ்ட் ட்வைஸ் நீங்கள் கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் எலும்பெல்லாம் வந்து நல்லா ஜாயின்ஸ் அண்ட் எலும்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சமையலில் கீரை சேர்க்க போகிறோமா இல்லையா அப்படின்றத அவங்களை கூப்பிட்டு தான் கேட்கணும். ஸோ ஃபார் தட் லெட்ஸ் வெல்கம் த பிரிட்டி ஃபேஸ் அனுராதா அம்மா. ஹே பியூட்டிஃபுல், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? சிறு வெங்காய சுருள் சட்னி. சிறு வெங்காய சுருள் சட்னி. ஓகே, அதாவது இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப சீக்கிரத்துல செய்யக்கூடியது. அதாவது என்னன்னா, இந்த பக்கம் தோசை பண்ணுவீங்களாம், இந்த பக்கம் இந்த சட்னி ரெடி பண்ணுவீங்களாம், இப்படி நடுவில் நின்று சாப்பிடுவீங்க, அவ்வளவுதான். இங்க தோசை நீங்க செய்வீங்களா, இங்க சட்னி நீங்க செய்வீங்களா? நடுல இருந்து ரெண்டுமே நான் சாப்பிட்டுருவேன். ஓகே ஓகே. சோ இதுல இன்னொரு என்ன டவுட்னா, சிறு வெங்காய சுருள் சட்னி தானே சொன்னீங்க, அந்த சுருளுக்கு என்ன அர்த்தம்? அது அப்புறம் தான் தெரியும், அது அப்புறம் தான் சொல்வீங்க. ஓகே, சோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா சிறு வெங்காய சுருள் சட்னி செய்ய போறாங்க. ஆனா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்க. சிறு வெங்காய சுருள் சட்னி தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1 கப், புளி, எலுமிச்சை பழ அளவு, காய்ந்த மிளகாய் 4, தக்காளி 2, உப்பு தேவையான அளவு, கடுகு சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஸோ சிறு வெங்காய சுருள் சட்னி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? இப்போ ஆன் பண்ணுங்க. எண்ணெய். ஓகே, ஸோ எண்ணெய் அப்படின்னா தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் விட வேண்டும். ஸோ அதுக்கு ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. ஓகே, 1 2, இன்னும் கொஞ்சம் 2. நீங்க முழுசா விடல. வாட் இஸ் திஸ்? பஸ். ஓகே, இப்போ இதை வந்து இப்படி சின்னதா வச்சிருங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க அரைக்கணும். ஓகே, சொல்லுங்க. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கப்பு. இந்த புளி இதெல்லாம் இப்படி சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டுருங்க. சோ தட் யூ நோ எல்லாம் ஒண்ணா சேரணும். ஓகே, வரமிளகா 4. ஓகே ஓகே, அப்புறம் இந்த தக்காளி. வாவ். ஓகே, இருங்க இதையும் போட்டுறேன். ஸோ சின்ன வெங்காயம், வரமிளகா, புளி அண்ட் தக்காளி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அரைச்சிடணுமாமா? ஓகே, நீங்க மெய்யா அரைச்சுக்கணும். ஓகே, புளி போடுறதுனால நீங்க வந்து நாட்டு தக்காளி போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, பெங்களூர் தக்காளி கூட போடலாம். இதுல வந்து உப்பு போட்டுருங்க. ஓகே, அரைச்சிடலாமா? அரைங்க. நல்லா அரைஞ்சிடுச்சா? ஓகே, இன்னும் கொஞ்சம் அரையணும். நல்லா அரைங்க. ஓகே, சூப்பர். இப்போ நான் இந்த இடத்துல இந்த கருவேப்பிலைய பொடியா கட் பண்ணிக்கிறேன். எதுக்குமா அது? இல்லாட்டா நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஓ, டெக்னிக். இப்போ கடுகு போடுறோம். ஓகே, கடுகு. ஓகே, எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல கடுகு போட்டிருக்கீங்க. எஸ். அதுக்கப்புறமா இந்த கடுகு வெடிச்சதும் இந்த பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை. ஓகே, சரி, இதுல வந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு, இது எல்லாத்தையும் இப்ப நான் அதை போட்டது எல்லாத்தையும் எண்ணெய் ஊத்தி வதக்கிட்டு அரைச்சு தாளிக்கலாம். ஆர் ஓகே, எல்லாத்தையும் பச்சையா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதுல போட்டு பச்சையா அரைச்சிட்டு பண்றதுல இன்னொரு டேஸ்ட் ஒண்ணு உண்டு. ஓ, இத பச்சையா அரைச்சிட்டு அப்புறமா இத சுருளா
வதக்கணும். அதுக்குதான் சுருள்னு பேர் வச்சிங்களா? ஓகே. சோ இங்க வந்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ உங்களோட ப்ராசஸ் படி சோ இது எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வதக்க போறீங்க. சுருளா வதக்குறீங்க, கரெக்டா? ஓகே. சோ அடுத்து கருவேப்பிலை. ஓகே ஓகே, சூப்பர். இப்போ அரைச்சதை விடுங்க. சோ இந்த வெங்காயம் சுருள் சட்னி அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம். சோ இதோட பேசிக்கே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் இல்லையா? சோ இந்த மாதிரி வேற என்ன? வெங்காயம். சிறு வெங்காயம், கரெக்ட். சோ இந்த மாதிரி வேற என்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணி சட்னி செய்யலாம்? ஆக்சுவலி சட்னின்னு பண்றதுன்னா பல வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். வாட்டர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. பூசணிக்காய் பரங்கிக்காய் போட்டு கூட சட்னி பண்ணலாம். பரங்கிக்காயோட பூ இருக்கு தெரியுமா? ஆமா. உள்ள ஆமா. அந்த அந்த சீட்ஸோட. யா. அதுல செய்ய முடியும்னு சொல்றீங்க. தெலுங்குல வந்து பூஜ்னு பேரு. பூஜ். ஓகே. அந்த பூஜ வந்து துவையல் செய்வாங்க. இது வந்து கடப்பா டிஸ்ட்ரிக்ட் சைடுல மட்டும் தான் செய்வாங்க அந்த மாதிரி. அந்த பூஜ் வந்து துவையல் செய்வாங்களா? ஓ மை காட். நான் ஒரு விஷயம் இப்ப சொல்றேன். சொல்லுங்க. இந்த ஆக்டர் ஸ்ரீகாந்தன் இருக்கார்ல? ஆமா ஆமா ஆமா. அப்ப அவர் பெரிய ஆக்டர் கிடையாது. ஸ்ரீகாந்த் பம்பர கண்ணாலே அவரா? ஆமா. ஓகே சொல்லுங்க. அவருடைய ஒரு வாட்டி நான் பாம்பேக்கு ஐ வாஸ் டிராவலிங். ஓகே. ஒரு கான்சர்ட். அப்ப என்னோட அக்காம்பனிமெண்ட்ஸோட நாங்க ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம். செகண்ட் ஏசி. எங்க கூட ஒருத்தர் டிராவல் பண்ணாரு. ஓகே. அப்ப நாங்க சாப்பிடுற டயத்து இந்த பையன் வந்து இவரோட அப்பா ட்ரெயின்ல ஏத்திட்டு போனாரு. ஓகே. ட்ரெயின் கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரத்துல நாங்க சாப்பிடும்போது இது நீங்க டேஸ்ட் பண்ணும்பா, நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். பூஜை தொகையல்னு இது வந்து எங்க வீட்டுல ரொம்ப காமனா பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, உங்க ஃபேமிலி நந்தலூர் ஃபேமிலியா கேட்டார். நந்தலூர் ஃபேமிலி. ஓகே. நந்தலூர்ன்ற ஊர் வந்து கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகே. அதுல வந்து இப்ப எப்படி தமிழியன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளால போய் செட்டில் ஆகி பால்காட் மக்கள் ஆனாங்களோ, ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி ஆந்திராக்கு, ஒரு குரூப் மைசூருக்கு போய் செட்டில் ஆயிருக்கு. அந்த குரூப்ல எங்க பாட்டியோட ஃபேமிலி. இந்த பூஜை துவையல்ன்றது அந்த பர்టిక్యులர் ஏரியால தான் ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க. கரெக்ட்டா அந்த கடப்பா அந்த ஏரியா. அத வெச்சு அந்த நந்தலூர்ன்ற ஊர்ல அத வெச்சு அவர் கேட்டாரு. அப்ப டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, எங்க பாட்டிக்கு நந்தலூர். ஆமா, எங்க பாட்டிக்கு நந்தலூர். ஓகே. சுந்தரராஜன் உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன் தானாரு? அது எங்க பாட்டியோட அப்பா. எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சாரு? அதுக்கு ஏன்னா அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்களாம். அண்ட் பெரிய நிலங்கள்லாம் உண்டா. பர்டிகுலரா இந்த பரங்கிக்காய் நிறைய வருமா. நிறைய வருமா. அதை வச்சு அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க அது இந்த பூஜ் பண்ணலான்னு. அது அவங்க செய்யறத பார்த்து the entire village அந்த ஏரியாவே செய்ய ஆரம்பிச்சு. ஓ மை காட். ஓகே. அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? பூஜ். அது பேரே பூஜ் தானா? ஓகே. சோ அடுத்து எப்போ அந்த பூஜை இங்க செய்ய போறீங்க? அந்த பூ கிடைச்ச உடனே. அந்த பூ கிடைச்ச உடனே என்னன்னா கரிகா விக்கிறவங்க வந்து அது ஃபுல்லா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஃபுல்லா எடுத்துட்டா அப்புறம் அந்த பரங்கிக்காய் வந்து ரொம்ப நாடி. ஆமா ஆமா ஆமா. அதனால அவங்க அவ்வளவு கொடுக்க யோசனை பண்றாங்க. அதனால வாங்கினா ஒரு முழு பரங்கிக்காய் வாங்கி, ஏன்னா இவ்வளவாவது பூஜை கிடைக்கணும், அப்பதான் உங்களுக்கு இவ்வளவு சட்னி வரும். ஓகே. சோ இப்ப பாருங்க, இது சுருளா வதக்கிட்டே இருக்கும் பாருங்க. வதக்கிட்டு இப்ப இவ்வளவு நேரம் இங்க ஒட்டிட்டு இருந்தது, இப்ப இத வதக்கும் போது ஒட்டாம வந்துருச்சு. தட் மீன்ஸ் சுருளா ஆக்கிட்டு வருதுன்னு. ஓகே. தட் மீன்ஸ் சட்னி இஸ் ரெடி. கரெக்ட்டா? ரெடி. ஓகே. சோ சின்ன வெங்காயம் சுருள் சட்னி வந்து அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அது எவ்வளவு அழகா பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. சிறு வெங்காய சுருள் சட்னி செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிக்க வேண்டும். பின்பு சின்ன வெங்காயம், புளி, காய்ந்த மிளகாய், தக்காளி, உப்பு சேர்த்து நன்கு அரைக்க வேண்டும். பின்பு தாளிப்புடன் அரைத்த பொருட்கள் சேர்த்து சிறிது தண்ணீர் விட்டு சுருளாக வதக்கி இறக்கினால் சுவையான சிறு வெங்காய சுருள் சட்னி தயார். சிறு வெங்காயம் சுருள் சட்னி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சோ அதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும். டேஸ்ட் பண்ணி இந்த கருவேப்பிலையோட சேர்த்து டேஸ்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாருக்கும் சொல்லணும், பல பேருக்கு பிடிக்காது. கண்டிப்பா இந்த டெக்னிக் யூஸ் பண்றது அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு. பட் அது எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும்.
சரி குட். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சின்ன வெங்காயம் தக்காளி மிக்ஸ் பண்ணியும் அருமையா இருக்கு டேஸ்ட். நம்ம வீட்ல வந்து ஜெனரலா இந்த மாதிரி சட்னிஸ் அப்படின்னாலே நிறைய வகைகள் செய்வோம். ஆனா இந்த மாதிரி சட்னி சத்தியமா நான் சாப்பிட்டதே கிடையாது. சின்ன வெங்காயம் சுருள் சட்னி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அந்த இது கருவேப்பிலை பத்தி சொல்லணுமே. சொல்லி ஆகணுமே. கருவேப்பிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனலி ஸ்பீக்கிங் நான் கூட கருவேப்பிலை வந்துட்டு நீக்கி தான் அப்படியே சாப்பிடுவேன். ஆனா கருவேப்பிலையும் உள்ள போய் அதுவும் ஒரு ஃபிளேவரா கலந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. இட் இஸ் ரியலி நைஸ். இத்தனை நேரம் சுருள வதக்குறோம்ல, அந்த லீஃபும் இதோட டேஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு நீங்க தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லாத போகும். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுவுமே இக்னோர் பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அண்ட் அம்மா இவ்வளோ ஒரு சூப்பரான டிஷ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இன் ஃபார் த ஷோ. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல அனுராதா அம்மா செக்மெண்ட் சூப்பரான ரெசிபியை கற்றுக்கிட்டாச்சு. செகண்ட் செக்மெண்ட் ஹவுஸ் வைஃப் செக்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் தான் செய்ய போறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுலாமா, ரொம்பவே கியூரியஸாக இருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் த பிரிட்டி ஹவுஸ் வைஃப் சுரேகா தினேஷ். ஹாய் சுரேகா, எப்படி இருக்கீங்க? ஓகே, என்ன ரொம்ப பயந்த மாதிரி இருக்கீங்க? ஃப்ரீயா இருங்க. ஓகே, ஸோ சொல்லுங்க சுரேகா, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. ஓகே, தாபா ஸ்டைல் அப்படின்னா அந்த பஞ்சாபி தாபா அந்த ஸ்டைல் சிக்கன் கிரேவி. நார்த் இந்தியன் டிஷ். ஓகே, நீங்க நார்த் இந்தியன் கிடையாது இல்லையா? இல்ல. ஓகே, ஸோ எங்க இருந்து வரீங்க சுரேகா? காஞ்சிபுரம்ல இருந்து அஞ்சரப்பட்டி செட்டுக்காக வந்திருக்கீங்க. வாவ், தட்ஸ் நைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி நாங்க செய்ய ஆரம்பிக்க போறோம். ஆனா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி தேவையான பொருட்கள்: சிக்கன் 150 கிராம், வேர்க்கடலை அரை கப், வெங்காயம் 2, தக்காளி 1, லவங்கம் சிறிதளவு, பட்டை சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, தனியா தூள் அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓகே, ஸோ இன்னைக்கு தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி நாங்க செய்ய ஆரம்பிக்க போறோம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ கடாயை வச்சுட்டு ஸோ சுரேகா சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? ஓகே, ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஆர்கிடெக்ட். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹோம் மேக்கர். ஓகே, காலைல சாப்பிட்டு வந்தீங்களா? அப்படியே ஒரு எனர்ஜியே இல்ல, நல்லா தெம்பா பேசுங்க. ஓகே, நீங்க ஹோம் மேக்கர் இல்லையா? குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு தவா வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னமா? ஆயில் ஊத்தி. ஓகே, வதக்க போறீங்களா ஏதாவது? வதக்கணும். ஓகே, ஸோ வேர்க்கடலை எண்ணெய் போடுறீங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்கா வேர்க்கடலை எண்ணெய்? இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் சாப்பிட. ஓகே, இந்த டிஷ்ஷுக்காக. ஸோ கிரவுண்ட்நட் ஆயில் இஸ் a must இல்லையா? ஓகே, ஸோ கிரவுண்ட்நட் ஆயில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லவங்கம் சூப்பர் 3 pieces. 3 லவங்கம். பே லீஃப். ஓகே, ஒன்று போதும். இஞ்சி இலை 1. அப்புறம் இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்துட்டு அப்புறம் இன்னொன்று போடணும். ஒன்று வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக சிம்ல வச்சு குக் பண்ணா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அந்த ஆரோமா நல்லா இருக்கும். அரோமா நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 by 1 வச்சு குக் பண்ணுங்க, அப்பதான் அந்த ஃப்ளேவரும் அரோமாவும் நல்லா குக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சூப்பர். சின்னமன். ஓகே, ஏலக்காய் 1 போதும். ஏலக்காய் 1 சொன்னா. ஓகே, ஸோ இந்த பஞ்சாபி ஸ்டைல் வந்து எங்க கத்துக்கிட்டீங்க? தாபா ஸ்டைல். நான் சிக்கிம் போயிருந்தேன், அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அது அப்படியே கத்துக்கிட்டீங்க. சிக்கிம் போனீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டீங்க, நல்லா இருந்துச்சு, அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டீங்க அதை. ஓகே, சூப்பர். இது ஸ்பைசியா தான் இருக்கும், நம்ம டிஷ் மாதிரி தான் இருக்கும், நல்லா ஸ்பைசி. சூப்பர். பட் ஓகே, ஸோ சோம்பு போடுறீங்க இல்லையா? அந்த ட்ரை ஸ்பைசஸ் ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு அந்த டிஷ்ல வராது. இது நம்ம ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி வேணா இதை போட்டுக்கலாம், இந்த எல்லா ட்ரை ஸ்பைசஸ். ஸோ பேசிக்கா அவங்க பஞ்சாபி டிஷ்ல வந்து இதெல்லாம் வராது. இது வர ஸ்ட்ரைட்டா ஆனியன் போடுவாங்க. இது போட்டா இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அது நம்ம வெர்ஷன் அது. சரி, ஓகே. ஆனியன். லைட்டா சால்ட் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம்
போதும். ஓகே ஸோ ஆனியன்ஸ் டொமேட்டோ பியூரி பண்ணிக்கலாம். ஓகே டொமேட்டோ பியூரி பியூரி இது வந்து பாயில் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணி பியூரி பண்ணிக்கணும். பாயில் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணி பியூரி பண்ணிக்கணும். பியூரினா ஐ மீன் லைக் அடிக்கணும். ஸோ சுரேகா சொல்லுங்க, இப்போ வந்து பஞ்சாபி டிஷ் இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி வேற என்னென்ன டிஷ்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்டா? தால் கிரேவி தெரியும், தாபா ஸ்டைல். அதுவும் தாபா ஸ்டைல். அது என்ன ஒரு தாபா ஸ்டைல்லையே அது நல்லா ஸ்பைசியா இருக்கும். ஏன் நம்ம ஊர்ல கூட ஸ்பைசி டிஷ்லாம் இருக்கு, அவங்க டிஷ்ல நிறைய ஸ்வீட்டா இருக்கும்ல, ஆனா இது வந்து நல்லா ஸ்பைசியா டிஃப்ரெண்டா இருக்கும்ன்ற மாதிரி நான் சப்பாத்திஸ்க்குலாம் ரொம்பவே நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே ஸோ டொமேட்டோ பியூரி ஆக்கிடலாமா? ஓகே ஸோ பியூரி ரெடி. இப்போ என்ன இதுல பண்ணலாம்? ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 2 டீஸ்பூனா? இது பேஸ்ட் மட்டும் தான் போடணுமா இல்ல வந்து நம்ம ஜிஞ்சர் garlic நார்மலா அப்படியே போடலாமா? சாப்பிடும்போது பல்லுல இதுனா உள்ள போய் சாப்பிடலாம். ஏ சூப்பர். டொமேட்டோ பியூரி டொமேட்டோ பியூரி. அதுல கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணலாமா வாட்டர்? கொஞ்சோண்டு. ஓகேவா? ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாபி ஸ்டைல், அதாவது தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து சூப்பர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் போட்டுக்கலாம். மிளகா பொடி இல்லையா? இது காஷ்மீரி ஓகே கலருக்கு தான். ஓகே குவார்டர் டீஸ்பூன். ஓகே நீங்கள் குவார்டர் டீஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால வந்து அது 1 டீஸ்பூனாக வரும். ஓகே அடுத்து கரம் மசாலா. அது கோட்டர் போதும். அது இப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறீங்க? சின்னது 3/4. ஓகே ஃபைன். ஓகே மல்லித்தூளும் கோட்டர் போதும். மல்லித்தூள். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூமின் பவுடர் அதுவும். சூப்பர். ஸோ மிளகா பொடி வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணலாம். மிளகா பொடி 1 டீஸ்பூன். அதுக்கப்புறமா அப்படியே ப்ரொபோர்ஷன் சொல்லுங்க. டர்மரிக் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கியூமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடணும் இல்லையா? ஓகே ஸோ நம்ம நிறைய மசாலா ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வரையும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி போட்டிங்க. சில்லி அது எவ்வளோ போட்டிங்க? 1 டீஸ்பூன். கரெக்ட். 2 டீஸ்பூன் கூட போடலாம். 2 டீஸ்பூன் கலருக்கு மட்டும்தான். ஓகே அடுத்து கியூமின் பவுடர், அது எவ்வளோ? அது கோட்டர். குவார்டர் டீஸ்பூன். கொரியாண்டர் அண்ட் கரம் மசாலா எல்லாமே. கரம் மசாலாமே குவார்டர் டீஸ்பூன். ஓகே அண்ட் ரெட் சில்லி வந்து 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் அது போதும். ஃபைனலா? ஓகே ஸோ அப்போனா கோபுரமாக வந்து நீங்கள் குவார்டர் டீஸ்பூன் போடணும். சூப்பர். பட் சுரேகா, இப்போ நீங்கள் அந்த தாபா ஸ்டைல் சிக்கன்லாம் செய்கிறீங்க இல்லையா? நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கனை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஓகே ஸோ நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கனுக்கும் அவங்க ஊர் ஸ்டைல் சிக்கனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அவங்களது கொஞ்சம் ஸ்வீட் வித் ஸ்பைசியும் இருக்கும், நம்மளதுல ஸ்பைசி மட்டும்தான் காரசாரமாக இருக்கும். அவங்க அந்த ஸ்வீட் டச்சும் இருக்கும்ல எப்பவுமே. உங்களுக்கு நம்ம ஊர் சமையல் பிடிக்குமா அவங்க ஊர் சமையல் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். தோ எப்பயோ சிக்கிம் போய் சாப்பிட்டதுனால ரெண்டுமே பிடிக்கும்ன்றீங்களா? டிஷ்ஷஸ் நல்லா தான் இருக்கும் அதனால. ஓகே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனை வந்து சோக் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட், கொஞ்சம் கர்டு. ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணால் போதும். 1/2 hour. ஓகே வாவ். போன்லெஸ்ஸா இல்ல போன் சிக்கனா? எது ஸ்பெசிஃபிக்கா? எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே வாவ் சூப்பர். ஓகே ஸோ இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணீங்கல்ல, ஸோ வந்து டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி, அப்புறம் கர்ட் அண்ட் சால்ட். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆப்ஷனல் தான். ஒரு 30 minutes மேரினேட் பண்ணா போதும். ஓகே
மீடியமில் வச்சு பாயில் ஆகிட்டோன்னே சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணால் கிரேவி திக்கனாகும். ஒரு ஸ்பைஸ் கம்மியாக இருந்தால் லாஸ்ட்டில் பெப்பர் போட்டுக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கோகனட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்பைஸ் எல்லாமே இது எடுத்துரும். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸ் அதிகமாக இருந்ததுன்னா. இது திக்காக இருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்ட் வேணும்னா கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ தாபா ஸ்டைல் சிக்கன் கறி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிட்டே இருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுரேகா சொல்கிறாங்க. ஸோ அதை மூடி வச்சிடலாம். ஸோ இது டோட்டலாக இப்போ எவ்வளோ நேரம் ஆகணும் சிக்கன்? இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? மீடியமில் வந்து வைக்கணும். நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் கொதி வந்த உடனே சிம்மில் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்தால் நல்லா வெந்துடும். ஓகே, ஸோ இன்னைக்கு தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் ஆகணும் அந்த சிக்கனுக்குள்ள மசாலாலாம் போய் இறங்கணும். ஸோ அப்படியே தனியாக விட்டுறலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சாப்பிட்டே ஆகணும்னு இருக்கு. பட் அது எவ்வளோ அழகாக பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், சோம்பு, வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அரைத்த தக்காளி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியா தூள், மசாலாவில் கலந்த சிக்கன் சேர்த்து நன்கு வேக வைத்து இறக்கினால் சுவையான தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி தயார். தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ஸோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சுல. ஸோ அது எப்படி டேஸ்ட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப கியூரியஸாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். லாஸ்ட்டில் கொரியாண்டர். ஓகே, வாவ், ஸ்மெல் சூப்பராக இருக்கு, தூக்குது. லாஸ்ட்டில் கொரியாண்டர். ஓகே, வாவ். இவ்வளோ ரிச்சாக இருக்கு. ஒரு இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சிக்கன் கிரேவி அப்படின்னா பிளண்ட் சிக்கன் இருக்கும். அண்ட் ஒரு இன்டென்ஸான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பைசி சிக்கன். இது வந்து ஒரு ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை புலாவுக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நான்கு சூப்பராக இருக்கும். அண்ட் சுரேகா அந்ததுலேருந்து வாயே திறக்க மாட்டீங்க, இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் தாபா ஸ்டைல் சிக்கன் கறி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஞ்சு பெற்ற வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புங்களா சுரேகா? ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்தோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ, வணக்கம். ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பேட்டையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரூர் ஸ்பெஷல். கரூரில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்? ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை ஸ்பெஷலாக வெரைட்டியாக சமைப்பாங்க. இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு மாதிரி சமைப்பாங்க, அதே திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சமைப்பாங்க. இங்கே குளித்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சிக்கனை வந்து ஒரு ராணி மாதிரி ட்ரீட் பண்ணி அதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிக்கனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு அதை சமைச்சு கொடுக்குறதுக்காக என் கூட இருக்கிறாரு. வணக்கம், உங்கள் பேர்? அறிவழகன் சார். அறிவழகன், அடடா, நல்ல ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. சரி, நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். புதினா ரெஸ்டாரண்ட்னா ஸ்பெஷல் வந்து புதினா 65 சார். அடுத்து வந்து புதினா மகாராணி சிக்கன் சார். மகாராணி சிக்கன், நான் சொன்னேன் இல்லையா, சிக்கனை வந்து ராணி மாதிரி ட்ரீட் பண்ணி சிக்கனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, மகாராணி சிக்கன். அதான் நீங்கள் சமைக்க போகிறோம் அப்படியா? ஓகே, இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராணி சிக்கன். அந்த மகாராணி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோமா? சிக்கன் மகாராணி தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 4, மைதா 1/2 கப், கார்ன்ஃபிளவர் 1/4 கப், மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, மல்லித்தூள் 2 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1/2 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, டொமேட்டோ சாஸ் 3 தேக்கரண்டி, சோயா சாஸ் 1 தேக்கரண்டி, சில்லி சாஸ் 2 தேக்கரண்டி, நெய் சிறிதளவு, வெங்காயம் 2, பெப்பர் சிறிதளவு, பச்சை மிளகாய் 3. ஓகே, மகாராணி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தாச்சு. சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்? சார் ஃபஸ்ட்டு சார் சிக்கனையும்
உருளைக்கிழங்கையும் பாயில் பண்ணுறேன் சார். பாயில் பண்ண போகிறோமா? ஆமாம் சார். ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம் சார், ஆல்ரெடி இப்போ தான் பாயில் பண்ணி கொண்டு வந்தேன். அதாவது மகாராணி சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமான தேவையான பொருள் சிக்கன், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு. பாயில் பண்ண சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து நீங்கள் அரைக்க போகிறீங்க இப்போ. சரி, அரைச்சிருவோமா? இப்போ நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோம், இன்றைக்கி எவ்வளோ நம்ம செய்ய போகிறோம்? 150 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் சார். ஒரு 150 கிராம்ஸ் போட்டுடலாமா? ஓகே. ஸோ ஒரு 150 கிராம் சிக்கன். பொட்டேட்டோ எவ்வளோ எடுத்துருக்கோம் நம்ம? 75 கிராம். ஸோ இதையும் வந்து நம்ம பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம வாட்டரில் பாயில் பண்ணுற மாதிரி போதும். இல்லை எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் இந்த உருளைக்கிழங்கு? இல்லை சார், 3/4 வேக்காட பாயில் பண்ண போதும் சார். ஓகே. ஸோ கொஞ்சம் வந்து அது குக் ஆகிருக்கணும், அந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும் இல்லையா? அதையும் போட்டுருவா. ஸோ 75 கிராம் வந்து உருளைக்கிழங்கு போட்டாச்சு. அடுத்து வேறு என்ன ஆட் பண்ணணும்? சார் தக்காளி 1 ஸ்பூன் சார். 1 ஸ்பூன் தக்காளியா? ஓகே. ஸோ 1 ஸ்பூன் தக்காளி போதுமா? இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு போதுமா? போதும் சார். ஓகே. ஸோ இஞ்சி பூண்டு போட்டாச்சு. பச்சை மிளகா 1/2 ஸ்பூன் போடுங்க சார். ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாமே ஸ்பூன் கணக்கிலே சொல்கிறீங்களே, ஏன்னா நம்ம கம்மியாக சமைக்கிறோம் அப்படின்றது இல்லையா? 1/2 ஸ்பூன் போட்டால் போதுமா? போதுமா? போதும் சார். ஓகே. பச்சை மிளகா 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. வேறு என்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்குல்ல? அப்படியே. அவ்வளோதானா? ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக அரைக்க போகிறோம். சரி, எடுத்துடலாமா? பட் இந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே இன்னும் அரைக்காமல் அப்படியே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ அரைச்ச எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து ஆயில் பற்ற வைக்கலாம் சார். கொஞ்சம் ஆயில் பற்ற வச்சிடலாமா? ஓகே. அதுக்காக ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைம்மா? ஓகே. இல்லைம்மா? ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா? டீப் ஃப்ரை பண்ணி ஓகே. அதை பண்ணிவிடுவோமா? எடுங்க அதை. ஓகே. வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? கிறிஸ்பி ஆகிறதுக்கு லைட்டாக இது கார்ன்ஃப்ளவர் மாவா இது? ஆமாம் சார். கார்ன்ஃப்ளவரும் மைதாவும். மைதாவுமா? மைதா ஓகே. கொஞ்சமாக போட்டாங்க சார். கொஞ்சமாக மைதா. ஓகே. இப்போ மைதா போட்டோம். அடுத்து என்ன போடுறீங்க? கார்ன்ஃப்ளவர் சார். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து வேறு என்ன இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு? லைட்டாக சார் பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர். ஓகே. உப்பு கொஞ்சம் போடணுமா? போதுமா? போதும். போட்டாச்சு. வேறு? கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் கொஞ்சமாக. போதுமா? போதும். ஓகே. வேறு? அவ்வளோதான். அவ்வளோதானா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சமாக வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக, உடையக்கூடாது அப்படின்றதுக்காக. எப்படி இதை நம்ம ஒரு பால் மாதிரி உருட்ட போகிறோமா அதை? ஓகே. ஸோ பால் மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு மெயினான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ராவாக வந்து நம்ம அப்படியே உருளைக்கிழங்கு போட்டோம்னா இது வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதை பாயில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சிக்கனையும் கூட பாயில் பண்ணியிருக்காங்க. ரெண்டையும் ஒன்றாவே பாயில் பண்ணலாமா? சிக்கனையும்? ஓகே. ரெண்டும் ஒன்றா கூட நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆயில் நல்லா சூடாக எடுத்து ஆயில் பாயில் பண்ணுறோம் சார். ஆயில் சூடாகிடுச்சு. பாயில் பண்ணிடலாமா? ஓகே. பேசிக்கிட்டே ரெடி பண்ணிட்டீங்கல்ல? இப்போ 150 கிராமுக்கு வந்து ஒரு 4 இந்த மாதிரி வருமா? ஓகே. மகாராணி வந்து நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இது பொரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஸோ பொரிச்சதுக்கப்புறம் கிரேவி தனியாக செமி கிரேவி அடிப்போம் சார். ஸோ ஒரு செமி கிரேவி செஞ்சு அந்த இதில் வந்து இந்த பால்லாம் போட்டுருவீங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு கிரேவி தான் மகாராணின்றது வந்து. ஆமாம் சார், கிரேவி. ஸோ ஒரு செமி கிரேவியாக இருக்கும் இல்லையா? ஓகே. எடுத்துலாமா இந்த பவுலா? டிஷ்யூ எதுவும் வைக்கணுமா? சார் கிரேவி இதில் தான் சார் அடிக்கும். ஓகே. ஸோ நம்மளுடைய மகாராணியை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் இல்லையா? செமி கிரேவியாக பண்ண போகிறோம். அப்படியே. ஓகே. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு சின்ன கோழி முட்டை மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த எக் சைஸில் தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததான்னு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஒரு கோழியவே இப்படி முட்டை மாதிரி ஆக்கியிருக்கீங்க. ஒரு இனோவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? இந்த கடை அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஓகே. இந்த பேனில் வந்து நம்ம அந்த கிரேவி செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு, பேன் வச்சாச்சு. இப்போ நம்மளுடைய மகாராணிக்கு தேவையான அந்த கிரேவி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஒரு செமி கிரேவியாக தான் இருக்க போகுது. ஸோ இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம் இல்லையா? ஸ்டார்டர் மாதிரி இருக்கும் இல்லையா அது? சார் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த கிரேவியில் பண்ணும்போது தான் அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிரேவிலாம் அதோட பிளெண்ட் ஆகி ஒரு நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே சார். நெய் சார் 2 கப் நெய்யா? 2 ஸ்பூன் நெய். ஆனியன். ஸோ பெரிய வெங்காயம் இல்லையா? கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 1 கப் போதுமா? 1 கப் போட்டலாமா? நல்லா வதக்கிக்கிறோம். நெய்லேயே நம்ம செய்கிறோம்ல அதை. ஸோ பெரிய வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல.
அடுத்து வேறு என்ன ஆட் பண்ணுதில்ல? டொமேட்டோ. டொமேட்டோ நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ போடலாம்? 3 ஸ்பூன் சார். ஒரு 3 ஸ்பூனா? ஸோ ஒரு தக்காளி போட்டிருக்கோம்ல நம்ம, ஒரு முழு தக்காளி வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த நெய்யிலே வதங்கணும். நல்லா ட்ரை ஆகணும் சார். ஓகே, அதை வதக்கிக்கிட்டோம். அடுத்து வேறு என்ன ஆட் பண்ணணும்? அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனா? ஆமாம் சார், 1 ஸ்பூன். ஓகே, ஸோ 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இல்லைம்மா? போடலாம் சார். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்ட போதும். பெப்பர் போடணும் சார். பெப்பர் போடணுமா? எவ்வளோ பெப்பர்? 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டாச்சா? இதில் 3 ஸ்பூன் சார். டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூனா? 1 2 3 போட்டு ஃப்ரை பண்ணுறேன் சார். ஓகே. ஸோ இந்த கிரேவி வந்து திக்காக வரதுக்கு வந்து நம்ம இந்த சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ இதான் அந்த திக்கான கிரேவியா? ஆமாங்க சார். கொஞ்சம் லைட்டாக ஜோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போடுங்க சார். ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸா? ஆமாங்க. போதுமா? போதும். ஓகே, 1/2 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன். சில்லி சாஸ். சைனீஸ் ஃபுட் அப்படின்றதுனால இதில் வந்து சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? உப்பு சர்க்கரை சார். ஒவ்வொரு. ஓகே, இது உப்பு தானே? ஆமாம். ஓகே, உப்பு எவ்வளோ? 1 ஸ்பூன் சார். 1 ஸ்பூன் வந்து உப்பு போதுமா? போதும். சர்க்கரை அதே மாதிரி சேம் அளவு. சர்க்கரையும் வந்து 1 ஸ்பூன். ஸோ அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும் அண்ட் காரமாகவும் இருக்கும். ஓகே. இது வந்து சார் தக்காளி பேஸ்ட்டு சார். அடுத்து இது ஆட் பண்ணுறேன் சார். ஓகே, ஆட் பண்ணிடலாமா? 1 கப் ஃபுல்லாக ஆட் பண்ணுமா? ஓகே. கொஞ்சம் ட்ரை ஆனோடி சார். கொஞ்சம் தண்ணி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, போதுமா? ஸோ தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சம், ஏன்னா வந்து அது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிரேவி டைப்பில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? ஆனால் அந்த கிரேவி வந்து இன்னும் அந்த திக்னஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம நெய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த நெய்யோடைய நெய் வந்து மேலே வர்றது நல்லா தெரியுது. கிரேவி ரெடி சார். கிரேவி ரெடி. இப்போ நம்மளுடைய மகாராணி சிக்கனோட டிஷ் ரெடி. அதை மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே, பண்ணிடலாமா? ஓகே. ஸோ அந்த கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இந்த மகாராணி சிக்கனில் கிரேவி ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே. ஸோ முடிஞ்சுதா? ஸோ அதை மிக்ஸ் பண்ணணுமா? இல்லை சார், அதான் சில்லி கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் காரம் சில பேருக்கு கம்மியாக இருக்குது சார். அதனால் லைட்டாக மிர்ச்சி அடியில் வச்சா காரம் லைட்டாக ஏறிக்கு சார். ஓகே. ஸோ அந்த சில்லியோடைய ஃப்ளேவர் வந்து மெதுவாக அந்த கிரேவியில் வந்து இறங்கும் இல்லையா? ஸோ அப்படியே வந்து அந்த சில்லியை கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்து எங்கள் புதினா பெசல்னால ஓ, புதினா வந்து ரெடி பண்ணி புதினா ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சமைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 2 முழம் புதினா உள்ளே வைக்கிறாரு அவர். ஸோ ஃபுல்லாக புதினா வச்சுட்டிங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புதினா எப்பயுமே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் தானே இல்லையா? ஸோ அதே நம்ம ரெஸ்டாரண்ட் பேராக வச்சுருக்கோம். இதுலேயும் நம்ம புதினா ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து வரது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மகாராணி சிக்கனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மகாராணி சிக்கன் செய்கிறது எப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க. சிக்கன் மகாராணி செய்முறை. முதலில் வேக வைத்த உருளைக்கிழங்கு, சிக்கன், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், டொமேட்டோ சாஸ் சேர்த்து அரைத்து கொள்ளவும். பின்பு கார்ன்ஃபிளவர், மைதா, பெப்பர், உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து நன்கு பிசைந்து கொள்ள வேண்டும். அதனுடன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிசைந்து வைத்த கலவையில் உருண்டை போல் எடுத்து பொரித்து எடுத்துக் கொள்ளவும். பின் மற்றொரு கடாயில் நெய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெப்பர், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், உப்பு, சர்க்கரை, தக்காளி கிரேவி, தண்ணீர் சேர்த்து நன்கு வேக வைத்த பின் உருண்டை போல் எடுத்து சிக்கனை அதில் போட்டு எடுத்தால் சுவையான சிக்கன் மகாராணி தயார். மகாராணி சிக்கன் ரொம்ப ஸ்பைசியாகவும் ஸ்வீட்டாகவும் பார்க்குறதுக்கு அழகாக, ஏதோ ஒரு கோழி முட்டையை வந்து ஒரு குழம்புல போட்ட மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ரைமிங்காக சூப்பராக வந்ததில்ல? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏன் நீங்கள் இதில் வந்து நிறைய புதினா வச்சுருக்கீங்க? இந்த ஃப்ளேவருக்காகவா? ஃப்ளேவர் சார். நம்ம ரெஸ்டாரண்ட் நேம்
எங்கெல்லாம் ப்ரொமோஷன் வைக்கிறாரு பார்த்தீங்களா? அதாவது வந்து புதினாவை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற ஒரு விஷயம் தானே அது. அப்படியே நம்மளை வந்து ரொம்ப டயர்டாக இருந்தோம்னா வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணி விடுற ஒரு லீவ்ஸ் அது. ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஓகே, மகாராணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதாவது ஒரு பார்ட் ஆஃப் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ஒரு பார்ட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. அந்த ஸ்வீட்னஸும் தெரியுது, அந்த காரமும் தெரியுது. அதுக்கும் மேலே வந்து அந்த மகாராணி சிக்கனை வந்து நம்ம நல்லா ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சிக்கன் தான் அந்த பொட்டேட்டோட சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கனை வந்து குளித்தலையில் மகாராணியாக ட்ரீட் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து உண்மையிலேயே இதை சாப்பிடும்போது அப்படி ஒரு ராஜா வீட்டு விருந்து சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் புதினா ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு சூப்பர் டிஷ் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷ்ஷை நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மதன். இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. பாய் சொல்லிவிடுவோமா? இப்படிலாம் சொல்லக்கூடாது, என் ஸ்டைலில் சொல்கிறவாங்க. பாய் பாய். நான் இன்னைக்கு தி ரெசன்ஸ் டவர் மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த ப்ரிப்பரேஷனோட பேர் என்னன்னா நண்டு புட்டு. நம்ம வீட்டில் நண்டு புட்டுனாவே எல்லாருக்கும் வாயில நல்லா ருசியாக சாப்பிடணும்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த நண்டு புட்டுவை எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஒரு ஷெஃப் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த நண்டு புட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் பார்த்தலாமா? நண்டு புட்டு தேவையான பொருட்கள்: நண்டு 1, வெங்காயம் 2, தக்காளி 1, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, சீரகத்தூள் அரை தேக்கரண்டி, தனியாத்தூள் அரை தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, சோம்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 3, எலுமிச்சை பழம் அரை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நண்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா, இந்த நண்டு ஆல்ரெடி நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த நண்டு புட்டு வந்து நான் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பாட்டில் வந்து நண்டு புட்டு நான் என்னால் பாயில் பண்ணி அந்த ஃப்ளெஷ்ஷை தனியாக எடுக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த நண்டில் அந்த ஷெல்லில் இருக்க அந்த ஃப்ளெஷ்ஷாக எடுக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து என்கிட்ட இருக்க இந்த நண்டை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நண்டு எப்படி கேட்டிங்கன்னா, பாயில் பண்ணும்போது க்ரஷ் பிளாக் பெப்பர், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பாயிலிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் நீங்கள் நண்டு பாயில் பண்ணி எடுத்து நீங்கள் டாஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காது, அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால் நண்டு நீங்கள் அந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ளெஷ்ஷு, அந்த உள்ளே இருக்க அந்த செதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதாவது சின்ன வெங்காயம், மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி ஸ்டெயின் பண்ணுறேங்க. அந்த ஸ்டெயின் பண்ணுற வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் அது சூப்பாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது நண்டு சூப்பாக நீங்கள் வீட்டில் கொடுக்கலாம். இப்போ அந்த நண்டு சூப்பை வந்து நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரே டிஷ்ஷில் 2 டிஷ்ஷாக நீங்கள் கொடுக்கலாம். வீட்டில் யாரை கேட்டாலும் நண்டு சூப்பு, நண்டு பொரியல், நண்டு போட்டு அப்படி கொடுக்கலாம். இப்போது இந்த நண்டு போட்டு வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்மக்கிட்ட உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எங்கிட்ட இருக்க இந்த ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், இந்த எண்ணெயை வந்து இந்த குக்கிங்கு யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. இந்த நண்டு போட்டு நண்டு பொரியல், மீன் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் ட்ரையாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் இருந்ததுன்னா உங்களுக்கு கூட ஆட் பண்ணுற அந்த கார வகைகள் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்காது. அதனால் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணும்போது பர்டிகுலராக நண்டு வச்சு இல்லை ஃபிஷ் வச்சு ட்ரை ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணும்போது சால்ட்டு எண்ணெய்லாம் கரெக்டாக ஆட் பண்ணோம். இப்போ தாளிப்பு வந்து இப்போ கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலை, நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். குக் பண்ணும்போது நீங்கள் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பாயில் பண்ணும்போது அந்த நண்டு நீங்கள் பாயில் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் எப்போவுமே குக் பண்ணும்போது நிறைய ப்ரிப்ரேஷன் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணும்போது சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுவேன். இப்போ இந்த பேனில் வந்து நீங்கள் பாருங்கள், எண்ணெயே அந்தளவுக்கு தெரியாது. இந்த வெங்காயம், இந்த சோம்பு, கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்குறேன். ரொம்ப வதக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ இந்த டைமில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக
ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியா போட ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இவ்வளோதான். இப்போ இந்த வெங்காயம், தனியா, மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் தயார் பண்ணியிருக்கோம். இதோட நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தக்காளி குக்கிங்காக யூஸ் பண்ணல, சும்மா ஜஸ்ட் லைட்டாக அந்த சார் டேஸ்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் வெறும் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா நல்லா பழுத்து போன தக்காளியை நீங்கள் சாப் பண்ணி போனால் தண்ணி அதிகமாக இதில் வந்துடும். அதனால் அதிகமாக தண்ணியெலாம் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி போட்டு லைட்டாக அப்படி வதக்கிட்டு இப்படி நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு ஒரு ட்ராப் தண்ணி ஆட் பண்ணுங்க போதும். ஒரு ட்ராப்னா அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணுங்க சொல்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணுறது திருப்பியும் சொல்கிறேன். தண்ணி அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுன்னா உங்களுக்கு அந்த நண்டு போட்டு குக் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு சொதன்னு ஆகிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீ வீட்டில் குக் பண்ணுங்க. நண்டு போட்டு சில பேர் என்ன பண்ணுவோன்னா வீட்டில் நல்லா இன்னும் நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு ஸ்பெஷலாக நிறைய ஃப்ளேவர் வரணும்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் இந்த காஞ்ச மிளகா, தனியா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி ஃபைனலாக ஜஸ்ட் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காரமாக அப்படி கொடுப்பாங்க. கேட்டால் செட்னா ஸ்டைல், காரைக்குடி ஸ்டைல்லாம் அப்படி சொல்லுவாங்க, மதுரை ஸ்டைல் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். நிறைய போட்டு நிறைய ஸ்பைசஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அபோவ் 40-50க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் கொஞ்சமாக ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணி காரத்துக்கு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச நண்டு இதில் போட்டு டாஸ் பண்ணி தர போகிறேன். இதுதான் நண்டு போட்டு ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷன், ஒரு ஈஸியான மெத்தடில் நான் என்னோடய ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஆட் பண்ணும்போது தெரியும். அதாவது நான் நண்டு வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். குக் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுன்னா நல்லா சில் பண்ணுங்கள். சில் பண்ணிவிட்டு அந்த நண்டை வந்து அந்த ஃப்ளஷை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் போடும்போது டாஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன ஆகிட்டுன்னா அந்த நண்டு போட்டு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் நீங்கள் பேன் வச்சு இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த டென்ஷன் வேண்டாம் சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணி முடிச்சுட்டு அந்த நண்டை தனித்தனியாக பிரிச்சுட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ நண்டு இதில் ஆட் பண்ணியாச்சு. வேக வச்ச நண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கருவேப்பிலை, தக்காளி, இந்த சோம்பு, இந்த நண்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் உங்கள் ஸ்டவ்வை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த சோம்பு பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், இந்த மிளகுத்தூளை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பவுடர் பண்ணி வச்ச பவுடர் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்லை அந்த ஆன் ஸ்பாட்டில் வந்து பவுடர் ரெடி பண்ண பவுடர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அந்த காரம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சு அந்த பவுடர் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆன் ஸ்பாட்டில் ரெடி பண்ணுற பவுடரோ இல்லைனா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெடி பண்ணுற அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஜஸ்ட் லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோட கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லெமன். இந்த லெமன் வந்து எதுக்காக ஆட் பண்ணுற கேட்டிங்கன்னா அந்த லெமன் வந்து அந்த ஸ்பைசஸை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட். நான் ஆல்ரெடி நண்டு பாயில் பண்ணும்போது அந்த சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஃபைனலாக திருப்பி சால்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுறேன். இதுதான் நண்டு போட்டு ஒரு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு யாராவது வந்தோன்னா டக்குன்னு கடைக்கு போய்ட்டு வந்து நண்டு பாயில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் வரவங்களும் ரொம்ப டைம் எடுத்து குக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வ் பண்ண வேண்டாம். ஒரு ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சரைப்பட்டி ஷோ மூலயமா. இப்போ என்கிட்ட இருக்க இந்த பிளாட்டரில் இந்த ரெடியான நண்டு போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனில் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். கொஞ்சம் அந்த கருவேப்பிலை அங்கங்கே சும்மா லைட்டாக போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஜஸ்ட் லைட்டாக கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணால் இந்த நண்டு புட்டு ரெடி. பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தடில் நண்டு போட்டு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிஷ்ஷை வந்து இப்போ எப்படி பண்ண சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தனியா தூள், தக்காளி, தண்ணி, வேக வைத்த நண்டு, சோம்பு தூள்,
மிளகுத்தூள், கொத்தமல்லி, சில்லி பிளேக்ஸ், லெமன், உப்பு சேர்த்து நன்கு வதக்கி எடுத்தால் சுவையான நண்டு புட்டு தயார். என்னங்க நண்டு புட்டு பார்த்தீங்களா? ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்பைசஸ், அதாவது நிறைய தனியா, காஞ்ச மிளகாய், அந்த கடலை பருப்புலாம் போட்டு நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டில் எப்படி யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா சீக்கிரமாக எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சரைப்பட்டி ஷோ மூலியமாக. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிஷ் எப்படி வந்து சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த கருவேப்பிலை, அந்த காஞ்ச மிளகாலாம் போடும்போது சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பைட்டு ஒரு கார்னர் எடுத்து சாப்பிட்டு போகலாம். சூப்பர், எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஒரு ஈஸியான மெத்தட், நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க இந்த ஸ்பைசஸ், அதாவது பவுடர் மசாலா எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல, அந்த பவுடர் மசாலா வச்சு எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தினா. இது ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சென்டர் வழங்கும் அஞ்சரைப்பட்டி. See you, bye bye, take care.